Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜுபேர், திமுக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுடைய ஒரு 3 டைம் சிஎம்மா இருந்துட்டு திமுக நிஜமாலே எக்ஸ்ப்ளோர் பண்ண போடும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது இருக்கிறதுனால தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா அது எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் எதிரான விழுந்த வாக்குகள். அந்த அரசியலை தான் டிடிவி தினகரன் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப டிடிவி தினகரன் அங்க போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த அரசியலை ஓபிஎஸ் செய்வார். அப்ப அந்த வாக்குகளை ஓபிஎஸ் கணிசமாக பிரிப்பார், கண்டிப்பாக பிரிப்பார். அந்த கோபம் இன்னும் தென் மாவட்டத்திலே அந்த சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை ஓபிஎஸ் கண்டிப்பாக சரியான முறையில் கையில் எடுத்தார்னா அதை அறுவடை பண்ணுவாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரன் எந்த வடிவத்தில் அவரை அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க அவர் கட்சி வைத்துல அவருடைய கூட இருந்த நிர்வாகிகள் எல்லாம் பல அணிகளுக்கு திமுக உட்பட போயிருக்கிறாங்க. என்ன போவார்? அந்த ஐசிடி ஒரு பெரிய கிரைசிஸ் இல்ல, ஒரு தனி அணியாக ஒரு அமைப்பாக உருவாக்கி செயல்படலாம், அதோட இணைந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2001 ஜெயம் ஆருண் ஒரு அமைப்பு செயல்படுத்தி ஒரு 5 சீட் வாங்கினார் திமுகவில். ஐக்கிய ஜமாத் ஒரு அமைப்பாக உருவாக்கி திமுக கூட்டணியில 5 சீட் வாங்கி நின்னாரு. அதே மாதிரி ஐக்கிய காங்கிரஸ்னு சிதம்பரம் வாங்கி நின்னாரு. இதெல்லாம் முன்னாடி நிறைய வரலாறுகள் இருக்கு. ஆமா, காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு வச்சிருந்தாரு. அந்த மாதிரி அதிமுக ஜனநாயக பேரவை, அதிமுக மீட்புக்குழு ஏதாவது ஒரு பேர்ல செயல்படலாம். அப்படியே என்ன பேர்ல வைத்திருந்தாலும் கூட திமுக சின்னத்துல நிக்க வேண்டிய, உதயசூரியன் நிக்க வேண்டிய சூழல் ஒரு எலெக்ஷன் கமிஷன் தனி சின்னத்தை கொடுக்க போடுறது. இல்ல, அப்படி இருந்தா சூழலுக்கு தகுந்த மாதிரி தன் முடிவை மாத்திக்கிற வேண்டியதான். என்ன பண்றது? இப்ப அதிமுகங்கிறதுக்கு அதிமுகவுக்கு எதிரானவர் கிடையாது. எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிரானவர் தான் இவர். ஜெயலலிதாவிற்கு எதிரானவரோ எம்ஜிஆருக்கு எதிரானவரோ கிடையாது. இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கையில் இருக்கு. அதற்கு எனக்கு எதிரானவர் தான் நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதுக்காக திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய அணிதான். அவர் அதிமுக எதிர்ப்பையே தான் பிரதமா வலியுறுத்துறாரு. திமுக சேரும்போது அவருடைய ஒரு லாஸ்ட் கேஸ் வராதா? திமுகவில் அவர் சேர மாட்டாரு. திமுகவில் சார்பு அணியாக இருப்பார். ஒருவேளை அவர் தனி சின்னத்தை அணியாவோ இல்ல கூட்டணியாவோ இல்ல சேர்ந்தாலோ எப்படி பார்த்தாலுமே திமுகவோட அசோசியேட் பண்ணுவது அப்படிங்கிறது அவருக்கு கூட பயணிக்கக்கூடிய அதிமுக பேச அங்க கொண்டு பேசியிருப்பார். திமுகவுக்கு பலன் இருக்கும். அதனால திமுகவுக்கு கண்டிப்பா பயன் இருக்கும். கண்டிப்பாக அந்த பகுதியிலே ஒரு பிரச்சாரம் எடுபடும். அந்த சமூக வாக்குகளுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுல கண்டிப்பாக பயன் ஏற்படும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப பியூஷ் கோயல் வந்தபோது கூட ஆனா ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அவருடைய பையன் ஓபி ரவீந்திரநாத் பியூஷ் கோயலை சந்திக்கிறாரு. இவர் அன்னைக்கு ஊருக்கு போறாரு. அப்படிங்கும் போது இது அவருக்குள்ள ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் தடுமாற்றத்தில் இருக்கிறாருன்றது மட்டும் தான் தெரியுது. ஆனா தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்பார். இன்னைக்கு சேகர்பாபு சந்திச்சதாக ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு சட்டசபையில. அது கேஷுவலான மீட்டா இல்ல எதுவும் திட்டமிட்ட ஒரு மீட்டிங்கிறது தெரியல. அவருக்கு அந்த தயக்கம் இருக்கு. எப்படி போறது, எங்க போறதுங்கிற தயக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அரசியல்ல எதுவும் நடக்கலாங்கிற டெம்ப்ளேட் பொருந்தக்கூடியதா. யாரு சில மாதங்களுக்கு முன்பாக நினைத்திருப்பார் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் தம்பி என்று கூறி பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த நிலையில தான் திரு பி.கே. சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. திரு சேகர்பாபுவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பயணித்தவர். திரு செங்கோட்டையன் தாவேக்கால போறதுக்கு முன்னாடியே கூட இவரை சந்தித்தார்ன செய்தி. சோ பலரை இன்னைக்கு அதிமுகவில இருந்து திமுக சேரும்போது திரு சேகர்பாபுவை சந்தித்ததா அவரோட முயற்சியிலும் அதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு அழைக்கப்படுகிறாரா, எந்த வடிவத்துல அழைக்கப்படுகிறார், அவர் நிஜமாலே அந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் வருவார் அப்படின்னு நேற்று மாலை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ஷன் இன்னமும் திறந்து இருக்கிறதா? எண்ணில் அணியாகவா, எந்த அமைப்பாகவா, இல்ல அதிமுக சேரணுங்கிறதா அவருடைய பிரதான எண்ணமாக விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் அதிமுக பயணிக்கணும் அப்படின்னு அந்த கடைகள் நீங்க மாத்திர எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? நிறைய கேள்விகள் எழுந்திருக்க திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவு செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.